பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் தன் வாயின் வார்த்தையினால் உருவாக்கின ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் பாவிக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. சுதந்திரர்கள்னா லீகல் கேர், சட்டப்படி தகப்பனுடைய அனைத்து காரியங்களில் நமக்கு பங்குண்டு. நாம் வாரிசுதாரர்கள், அதான் சுதந்திரரும் ஆமே. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டுமானால் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோடே கூட நாம் மகிமையும் அடைவோம். அவரோடே கூட நாம் பாடுபட்டால் அவரை போல நாம் ஆளுகையும் செய்வோம். பிரியமானவர்களே, தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள், ராஜா வீட்டு பிள்ளைகள். நமக்கு சகல அவருடைய காரியங்களில் நமக்கு சொத்து இல்லை பங்குண்டு. அவருடைய சகல ஆசீர்வாதங்கள், மகிமைகள் அது அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்களை பெற நாம் கிறிஸ்துவுடனே கூட பாடுபட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட பாடுபட வேண்டும். சென்னையிலே கிளி ஜோசியம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர், அவருக்கு 3 பிள்ளைகள், அவருடைய மனைவி, அவர் 4 பேருக்குமே சாப்பாடு போடுறது இந்த கிளி தான். இந்த கிளியை காலையில் எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து கிளி ஜோசியம் பார்ப்பார். அநேகர் வந்து பார்ப்பார்கள், அதில் கொஞ்சம் பைசா கிடைக்கும், அதான் அவருடைய வாழ்வாதாரம். சென்னை நகரமயமாக்கலிலே அந்த காலத்தில் அப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது கிளி ஜோசியம் பார்க்கிற அந்த பழக்கம் குறைந்து கொண்டே வந்தது. ஆகவே இவர்களுக்கெல்லாம் திண்டாட்டம், வருமானம் இல்லை. பிள்ளைகள் 2-3 நாளாக சாப்பிடாமல் கிடக்கிறாங்க. இவருக்கும் பசி. கிளியை வச்சு ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொன்னவருக்கு இவருக்கு எந்த பிழைப்பும் இல்லாமல் போயிட்டு. இந்த சூழ்நிலையில் அவர் மிகுந்த வேதனையோடு அவர் இருந்த பொழுது ரோட்டோரமாய் நின்று இயேசுவின் அன்பை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டார். ஆண்டவருக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தார். குடும்ப சூழ்நிலை, கொடுமையான வறுமை, மனைவி பயங்கரமாக ஏசிட்டாங்க. வாழ வழி இல்லாத நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியிலே உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், சந்தோஷம் அவருக்குள்ளே வந்தது. மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் வேகமாய் வீட்டுக்கு வந்தார். எல்லாம் அந்த கிளி ஜோசியம் பார்க்குற அட்டைகளை எல்லாம் தீயில போட்டு எரிச்சார். கிளியை பறக்க விட்டார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன் மனைவி எடுத்து சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. மறுபடியும் அவரை ஏசினார்கள். பாடுகள் தான். ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கட்டுக்கட்டா பணம் ஒரு வீட்டில் வந்து யாரும் மேல் நாட்டுக்காரர்கள் கொடுக்கலை. அப்படி ஒரு தவறான பிரச்சாரம் பலகாலமாக இந்தியாவில் இருக்கிறது. இப்படிலாம் யாரும் கொடுக்கலை. ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். வயிற்றில் அதே பசி, குடும்பத்தில் அதே வறுமை, மகிழ்ச்சியாக இருந்தார். ஆண்டவருடைய வேதம் அவரோடு கூட பாடுபட்டால் இந்த பாடுகளை அவர் அனுபவித்தார். கொஞ்ச நாளிலே
ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியாய் மாறியது. ஆமென கண்பானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாள் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமென்.